இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து சுற்றி ஓட்டிட்டு நீட்டாக பிசுறு இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை டாட் பிடிச்சிட்டு பட்டி எப்படி ஜாயின் பண்ணுவோம், கொக்கி பட்டி வி பட்டிலாம் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து டாட் பிடிச்சிருவோம். எப்படி டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு பிடிக்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு கரெக்டாக அந்த சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த அளவு வந்து 1.5 இன்ச்சிலேருந்து, அதாவது 1.5 வந்து 3 இன்ச்சு வரணும். லென்த் வந்து ஒரு 3.5 இன்ச்சு வரணும். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பார்த்துக்கிறங்க, எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கிறங்க. இந்த ஷோல்டரோட சென்டர் கரெக்டாக வரணும். அதே மாதிரி இப்போ இதை பிடிச்சிக்கிறங்க. இந்த இதை வந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த இது வந்து இது ரெண்டையும் கரெக்டாக இந்த நேர் வந்து ஒன்று சேர்த்துக்கிறங்க. ஒன்று சேர்த்துட்டு 1/4 இன்ச்சு ஆக்கலாம். ஒரு 3 to 3.25 இன்ச்சு லென்த்து. இப்போ இந்த 2 டாட் பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அமுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த இதில் வந்து ஒரு பாயிண்ட் வரும். இதுதான் வந்து ஆம்கோலில் வர்ற பாயிண்ட்டு. அந்த டாட்டை வந்து அதில் வந்து பிடிச்சிருங்க. 1/4 இன்ச்சு அகலம், 2 பக்கம் 1/4 1/2 இன்ச்சு. லென்த்து வந்து ஒரு 4.5 இன்ச்சு. அதாவது இந்த 2 பக்கத்துக்கும் ஒவ்வொரு இன்ச்சு வந்து 3 டாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு இன்ச்சு கேப் வரணும். ரொம்ப கிட்டத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஷார்ப் ஆயிரும் கப் சைஸு. இந்த மாதிரி நமக்கு வந்து வராது. அதனால் அதை பார்த்து பிடிச்சிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. சென்ட்ரு, இந்த ஷோல்டரோட சென்டரை பார்த்துக்கிறோங்க. நீங்கள் வந்து டேப்பை வச்சு அளவு எடுத்துக்கிறங்க. அளவு ப்ளவுஸில் அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பிடிங்க. இதையும் வந்து அதே மாதிரி தான் இதுவும். இந்த 2 இதையும் சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியுது பாருங்கள். 2 கப் சைஸும் 2 ஒரே அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பட்டி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் பட்டியில். இப்போ இந்த 2 கிளாத்தாக இருக்குது. கீழே வந்து லைனிங் கிளாத் இருக்குது, மேலே வந்து மெயின் பீஸ் இருக்குது. இதை வந்து இப்படியே 2ஆக விரிச்சுக்கிறங்க. விரிச்சுக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து இதில் வச்சுருங்க. இது வந்து ஒரு மெத்தடு. நான் வந்து நிறைய மெத்தடு வந்து போட்டிருக்கேன். இது வந்து பிசுறு தெரியாமல் இன்வெசிபிளான பட்டி. இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து கரெக்டாக சின்னதாக ரோல் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு இந்த கிளாத் நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்கள், இதை வந்து இதில் கொண்டாந்து சேர்த்து ஜாயின் பண்ணி தையல் போட்டுருங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நீட்டாக ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக தள்ளிடுங்க. இதை வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி நீட்டாக. இப்போ சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட பிசுறு தெரியாமல் நமக்கு வந்து பட்டி நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து உள் பக்கமும் காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், உள் பக்கம் வந்து கொஞ்சம் கூட பிசுறே இல்லை. இப்போ அடுத்த பட்டியும் அதே மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இதை வந்து அப்படியே கரெக்டாக மடிச்சு விட்ருங்க.
வெட்டி அளவெடுத்து தைக்கிறதும் ஒரு மெத்தட் இருக்குது. நல்லா நீட்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து 2 பக்கமும் நமக்கு வந்து போட்டாச்சு பட்டி வந்து. இப்போ கொக்கி பட்டி வி பட்டி வந்து அடிச்சிடலாம். அது எப்படி ஈஸியாக அடிக்கிறதுங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ள பீஸ் வந்து இதுக்கு வந்து அதாவது வளையம் வைக்கிறதுக்கு வந்து மெயின் பீஸ் எடுத்திருக்கேன். கொக்கி வைக்கிறதுக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எப்படி இதை வந்து அளவு கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிசுறு இருக்கிறது இது வந்து நான் கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள், அதை சுற்றி ஓட்டிட்டு அதை வந்து எடுத்திருக்க பீஸ் இது வந்து. அதே மாதிரி இப்போ இந்த பீஸ் வந்து இந்த கரெக்டாக அந்த லென்த் வந்து பார்த்துக்கிறங்க. அதை விட வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 பீஸுக்கு வந்து ஒரே மாதிரி கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து கொக்கி பக்கம். இதை 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறங்க. இதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருங்க அது மேலே. இப்போ இதை எப்படி மடிக்கணுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு மடிப்பு மடிங்க, அடுத்தது வந்து இன்னொரு மடிப்பு. இதை மடிச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். நமக்கு கீழே இருக்குது நம்ம ஆல்ரெடி மடிச்சிருக்கோம், அதை அப்படியே மடித்து அதில் வந்து தையல் போட்டுருங்க. அப்படியே வந்து நேரம் எடுத்துடக்கூடாது, லைட்டாக கிராஸில் எடுத்துருங்க. அப்போ இந்த நம்ம உள்ளர திருப்பி இருக்க பாருங்கள், அந்த துணி வந்து இந்த பீஸ் வந்து வெளியில் வராது நம்ம இதில் வந்து தையல் போட்டோம் அப்படின்னா. இப்போ நீட்டாக நமக்கு வந்து கொக்கி பட்டி வந்துருச்சு. இப்போ வளையத்துக்கு அடிச்சிடலாம். இது 2 பீஸாக இருக்குது. இந்த 2 பீஸாக இருக்கிறத 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறங்க. மடிச்சுட்டு இதில் வச்சுருங்க. நல்லா நீட்டாக வந்து ஒரு பக்கமாக எடுத்து விட்டுக்கணும். இதையும் வந்து இதை நல்லா எடுத்து விட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே அது வந்து கொக்கிக்கு வந்து 2 மடிப்பு மடித்தோம், வளையத்துக்கு வந்து 1 மடிப்பு போதுமான அளவு. அதே மாதிரி கீழே மடிச்சுக்கிறங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எப்படி வளையத்துக்கு எடுத்தீங்க கொக்கிக்கு எடுத்தீங்களோ அதே மாதிரி கிராஸில் வந்து எடுத்துருங்க. ஒரு தையல் எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை 2ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறங்க. ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த 2 பீஸையும் நம்ம அளவு எடுத்து தான் தைச்சிருக்கோம். இருந்தாலும் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அந்த ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக கரைச்சி விட்ருங்க. நமக்கு வந்து நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது கப் சைஸு, நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறது. கிராஸ் கட்டிங் போடுறவங்க வந்து நேர் கட்டிங் வந்து போட மாட்டாங்க, நீட்டாக இருக்கும். இந்த கோடு வந்து விழுகாது கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வரும் நமக்கு போடும்போது இந்த மாதிரி நீட்டாக வரும். இப்போ இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாமல் ஷோல்டர் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இதை வந்து நல்ல பக்கம் போட்டுக்கிறங்க. இப்போ இது வந்து கொக்கி வளையம் பக்கம், அதை வந்து இதையும் நல்ல பக்கம் போட்டுக்கிறங்க. இந்த நல்ல பக்கமும் இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த நல்ல பக்கமும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறங்க. இப்போ இதை வந்து இது 2ஐயும் கரெக்டாக ஒரு நூல் அளவுக்கு ரொம்ப அடிக்காதீங்க, லைட்டாக அடிங்க. 2 கிளாத்தும் ஜாயின் பண்ணால் போதும். இது ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் ஈஸியாக வந்து தைக்கலாம். இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் பாருங்கள் பிசுறு எதுவும் வந்திருக்கான்னு இல்லை. இதில் வந்து இப்போ நமக்கு எவ்வளோ பிடிச்சி தைக்க எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துருங்க, தையல் போட்டுருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நீட்டாக நமக்கு. இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லை, அதாவது பிசுறு இல்லை. இந்த பக்கமும் நமக்கு வந்து பிசுறு இல்லை, நீட்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொன்றும் அடித்து காமிக்கிறேன்.
இந்த பாருங்க, ஆப்போசிட் ரெண்டும் இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சுக்கிறோங்க. இது அப்படியே வந்து திருப்பிடுங்க இந்த பக்கமா. இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க. நல்லா நீட்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து நீட்டாக பிசுறு கொஞ்சம் கூட இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை. ஈஸியாக வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அவ்வளோதான். இந்த 2 ப்ளவுஸ்க்கும் நான் வந்து கழுத்து பீஸ் அடிச்சுட்டு ப்ளவுஸை முடிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து கொக்கி பட்டி அடிக்கிறது, பட்டி அடிக்கிறது, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத வந்து ஓவர்லாக் இல்லாமல் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.